மக்களே வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம ஒமானில் ஒரு நல்ல குளிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு அருமையான இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இடம் வந்து சோகார்லேருந்து நிஸ்வா போகிற வழியில் ஒரு 15 to 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரு அழகான இடம். பார்த்திங்கன்னா நல்ல ஆறு, நல்ல மரம், மலைகள் அப்படின்ட்டு எக்கச்சக்க இடம் வந்து நம்ம பார்க்குறதுக்கு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு சப்போஸ் நீங்கள் ஃப்ரைடே அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து நல்லா சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, ஃபேமிலியோடு இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸில் வந்து நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு குழந்தைங்களோட விளையாண்டுட்டு சுற்றிட்டு போகிறதுக்கு ஒரு அருமையான இடம். ஒரு 15-20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு அருமையான இடத்த பார்க்கலாம். ஊரில் இந்த மாதிரியெல்லாம் இடம் இருக்குமா என்னன்னு கூட தோணும். அரபு நாட்டில் அதுவும் இந்த மாதிரி ஒரு கடுமையான பாலைவனம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பசுமையாக இவ்வளோ ஒரு அழகான இடங்கள் இருக்குது. சுற்றி பார்க்கலாம். நாங்கள் போயிட்டுருக்கிறது நாங்கள் எல்லாம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைடே காலையிலே கிளம்பிட்டோம். ஒரு 10-15 நிமிஷம் ட்ராவல்லே நாங்கள் இந்த இடத்த வந்து ரீச் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் தோப்பு இன்னும் காய்க்கலை. இன்னொரு 1 மாதம் இல்லாட்டி 2 மாதத்தில் காய்ச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ மதியம் வந்துக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ அருமையான இடம் பாருங்கள். பின்னாடி நல்ல காற்று, நல்ல தண்ணி போகிறதுக்கான அருமையான இடம் குளிக்கிறதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ இந்த இடம் பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தினது வந்து மிஸ்டர் பரணி நண்பர். அவர் வந்து நிறைய முறை வந்து அவரோட நண்பர்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே என்ஜாய் பண்ணதாக சொல்லியிருந்தார். ஸோ எங்களையும் முதல்வராக கூட்டிகிட்டு வந்திருந்தார். நிஜமாகவே இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு தெரியலை, எனக்கு எல்லாத்தையும் காட்ட முடியலை. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்த மழை வெள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரிச்சிட்டு போயிருக்கு. அந்த அளவுக்கு கடுமையாக வெள்ளம் வர அளவுக்கு கூட இங்கே மழை வரும். அதனால் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். அப்புறம் நம்ம இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வரும்போது வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். நாங்கள் வந்த நேரம் பார்த்திங்கன்னா நல்ல வெயில். கரெக்டாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சிருந்தது. ஸோ அந்த மழை தண்ணி தான் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இப்போ அருமையான குளிக்கிறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா ஆழம் இல்லை. ஸோ இடுப்பு உயரம் ஆழத்துக்கு தான் இருக்குது. ஸோ குளிக்கிறதுக்கு அருமையான இடம். நண்பர்கள் வந்து எனக்கு முன்னாடியே போயிட்டு இடத்த கண்டுபிடிச்சி ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்தீங்க அப்படின்னா உங்களை இழுத்துக்கிட்டு போயிடும். இப்போ இருக்கிற கடுமையான வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கிடச்சிதுன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அது வார்த்தையால் சொல்லவே முடியாது. அப்படி ஒரு சந்தோஷம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் எப்போதுமே வந்து விடுமுறை நாட்களை வந்து ரொம்ப இந்த மாதிரியான நம்மளை சுற்றி இருக்க இடங்களுக்கு போய் அந்த இடங்களை பார்த்து அது மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி சந்தோஷப்படுவோம். நம்ம ரூம்லேயே இருக்கும்போது பார்த்திங்கன்னா மொபைல் பார்த்துக்கிட்டு தான் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ மொபைலை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு நல்லா குளித்து என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போங்க. குழந்தைங்கள் ஃபேமிலியோடு இருந்தீங்கன்னா வெளியில் கூட்டிகிட்டு போங்க. அவங்களும் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம வாரம் முழுக்க வேலை செய்வோம். ஸோ ஒரு நாள் வந்து வெளியில் போயிட்டு இந்த மாதிரி ஹாப்பியாக சந்தோஷமாக நம்ம வந்து இருக்கும்போது அடுத்த வர நாட்களுக்கு வந்து நம்ம இன்னும் நம்மளே ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பார்த்திங்கன்னா
அண்ணெல்லாம் மதியம் அண்ணன் வந்து இந்த அப்படியே முழுகிட்டார். சுத்தமாக ஊர் வேலை எல்லாத்தையும் மறந்து ஒரு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. எனிவே இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த இடம் கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். வீடியோ லொக்கேஷனை உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன். நீங்கள் சோகார் ஒமானில் இருக்கீங்க, அதுவும் சோகாரில் குறிப்பாக இருக்கீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல என்டர்டெயின் பண்ணுற ஒரு இடமா அமையும். ஓகே, நானும் இவங்களோட என்ஜாய் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இந்த வெள்ளிக்கிழமையை நிறைவு பண்ணுறோம். நன்றி, வணக்கம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நன்றி. ओके कंटिन्यू போங்க கண்டினியூ போங்க. ஒரு விக்காய பிரச்சனை முட்டிச்சினா கைக்கே அடிக்குது. அது நினைவு தந்து வந்துட்டோம். மெடிக்கல் போட்டு നാളെ പറഞ്ഞിട്ട് മെഡിക്കലാ. നോ പ്രോബ്ലം. മതി തന്നെ മെഡിക്കൽ എടുത്തിട്ടില്ല. இந்த வருஷம் நானே எடுக்கல, ഞാൻ മാത്രമേ എടുത്തിട്ടുള്ളൂ. രാജുവായി എടുത്തിട്ടുള്ളൂ. കുഴപ്പമില്ല. മാർട്ടിച്ചേട്ടനെ കൊണ്ടുപോയിട്ട് മാർട്ടിച്ചേട്ടനെ കൊണ്ടുപോയിട്ട് എനിക്ക് എന്തെങ്കിലും വരുവാണെങ്കിൽ മാർട്ടിച്ചേട്ടൻ്റെ പേരിൽ ഞാൻ நீ எதுக்கு அது மதிவாயில் மதிவாய் தான் வச்சிருக்காரு. 90 150 ரூபா வச்சிருக்காரு. പിന്നെ മതിവായും കൊണ്ടുപോണ്ട ഞാൻ ലേബർ കാർഡ് കൊടുത്തേ. ലേബർ കാർഡ് കൊടുക്കണം. அதான் மதியம் நான் பாரஸ்டமால் பத்தி எடுத்து வந்துருக்கேன். என்னது ஒன்று போட்டோன்னா ஒன்றுமே தெரியாது. தெரியும் எல்லா ப்ராப்ளம் உடனே சால்வ் ஆன தெரியும். அதுக்கு ஒட்டு இது படி எனக்கு வந்து எப்போ தெரியுமா வீடியோ ஓனாக
சும்மா வீடியோ சும்மா அங்கே வச்சு அவங்க டக்கு டக்குன்னு என்ன 7 கேட்க 1 கிடையாது